வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது ஒரு பொது நிகழ்வு. அதாவது இங்கு லண்டனில் செயற்படுகின்ற பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்கிற நிறுவனம். இது ஒரு தமிழர்களுக்கான ஒரு வர்த்தக அமைப்பு. இந்த நிறுவனம் இங்கே ஒரு பொது நிகழ்வு ஒன்று நடத்தி கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கண்காட்சி, ஒரு வணிக கண்காட்சி என்று சொல்லலாம். அங்கே தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய தமிழர்கள், அவர்களுடைய நிறுவனங்கள், லண்டனில் இருக்கிறவங்க மட்டுமில்லை, தாயத்திலிருந்து கூட இங்கே வந்திருக்கின்றாங்க. அவங்க இங்கே என்ன செய்கிறாங்க, இங்கே கூடிய என்னத்தை சாதிக்க நிற்கின்றாங்கன்ற விஷயங்களை நாம் இங்கே பார்க்கலாம். வாங்கலாம். லண்டனில் இந்த நிகழ்வு கடந்த பல வருஷங்களாகவே நடந்து கொண்டு தான் வருது. 2 விஷயங்களுக்கு இது இங்கிருக்கின்ற தமிழர்களுக்கு உதவுகின்றது. ஒன்று, தமிழ் வணிகர்கள் தங்களுடைய நிறுவனங்களுக்கான ஒரு சந்தை வாய்ப்பை பெறுறதுக்கு இது உதவுது. அடுத்தது பார்த்தா, பொதுவாகவே தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி மகிழ்வதற்கும் இது ஒரு வாய்ப்பு தான். ஹரோ பகுதியில் இருக்கிற லெஷர் சென்டரில் இது ஏற்பாடாகி இருந்தது. இங்கு நமது சொந்த ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் முதல் மேற்கு நாடுகளில், அதாவது ஐரோப்பாவில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வரை எல்லாமே கிடைக்கின்றதுக்கான ஒரு வசதியும் இங்கே இருக்குது. மண்சட்டி பானைகள் முதல் பூமாலைகள், டிஜிட்டல் பொருட்கள், ஒப்பனை பொருட்கள் என்று பலவிதமான பொருட்களும் இங்கு கிடைக்கின்றன. தமிழகத்திலும் இலங்கையிலும் கிடைக்கும் பலசரக்கு பொருட்கள் முதல் இங்கிருக்கின்ற தமிழர்களுக்கு பல வழிகளிலும் உதவுகின்ற தமிழ் வழக்கறிஞர்கள், தமிழ் சட்டத்தரணிகள் வரை இங்கு தமது காட்சிகளை வைத்திருக்கின்றார்கள். ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் அதற்கு தேவையான எல்லா விஷயங்களும் எங்கெங்கே கிடைக்கும், எப்படி இருக்கும், அவருடைய தரங்கள் எப்படி இருக்கும் என்றதை காட்டுறதுக்கான ஸ்டாலுகள் இங்கே நிறைய இருந்தன. கல்யாண பட்டு சேலைகள் முதல் மாப்பிள்ளை அலங்காரங்கள் மற்றும் ஏனைய பல விஷயங்களும் இங்கே இருந்தன. இந்த சந்தையை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதற்கான காரணம் குறித்து பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பினைச் சேர்ந்த ராஜ்குமார் அவர்கிட்ட கேட்டோம். இவர் தமிழ் இன்ஸ்டிடியூட் ஃபார் லீடர்ஷிப் எக்ஸலன்ட் என்ற அமைப்புடனும் தொடர்புடையவர். லண்டன் தமிழ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக நடந்து கொண்டிருக்கு. இது 10வது வருஷம். லண்டனில் இருக்கிற தமிழ் வர்த்தகர்கள் எல்லாரையுமே ஒன்றிணைச்சு அவர்களுக்கான ஒரு தளமாக ஒரே கூரையின் கீழே வந்து அவர்கள் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கினார். பல காலமாக செய்து வர நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. புதிய வியாபாரங்கள் வந்து கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5000 பிஸ்னஸஸ் இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதாவது பெரிய ஏற்கனவே இன்றைக்கு வந்து ஆரம்ப தளத்தில் இருந்த, அதாவது ரீட்டெயிலில் இருந்த ஆக்கள் எல்லாம் வேறு பெரிய பிஸ்னஸ்களுக்கு மூவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் புதிய ஆக்களும் ஆரம்ப பிஸ்னஸ். என்ன முக்கியம் என்று சொன்னால், லண்டனில் தமிழ் ஆக்கள் முக்கியமாக எந்த தொழிலில் இருந்தாலும் சைடாக ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு அது வந்து மிக முக்கியம். அப்போ அது வந்து எக்கனாமிக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் கன பேர் அந்த சைட் பிஸ்னஸில் இருந்து மெயின் பிஸ்னஸுக்கு போயிடணும். மற்றது இன்னொன்று என்னென்றால், எல்லாருமே ஆன்லைனில் செய்யணும். இப்போ ஆன்லைனில் செய்யல கஸ்டமர்ஸை, வாடிக்கையாளரை பார்க்குற தன்மை இல்லாமல் இருக்குது. ஆனால் இங்கே இப்படி வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு வருடத்தில் ஒரு காலாவது அவர்கள் தங்களோட வாடிக்கையாளர்களை ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய, ஒரே கூரைகளில் சந்திக்கக்கூடிய ஒரு கோலாட்டமான ஒரு நிகழ்வாக இது இருக்குது. ஊரில் இருந்த பிஸ்னஸ்களையும் கூப்பிட்றோம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோர்தர்ன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று, அதாவது வட மாகாணத்தில் இருந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு கைத்தறி, அவங்க இப்போ 2வது வருடம், போன வருடம் அவர்கள் சேலைகள் வெண்மதி என்ற ஒரு ஆடை ஏற்றுமதி செய்கிறாங்க. அவங்க வந்து அங்கே கைத்தறியால் செய்த உடுப்புகளை இங்கே கொண்டு வந்து விற்கக்கூடியதாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும், அங்கே தொழில்நுட்பம் இருந்தாலும் அல்லது ஒர்க் ஃபோர்ஸ் இருந்தாலும் அந்த பொருட்களை இங்கே கொண்டு வந்து சந்தைப்படுத்தாட்டி வந்து அதில் வியாபாரம் இல்லை. இப்போ அதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தையாக இருக்குது. ஒரே நாளில் 2 நாளுக்குள்ள வந்து ஒரு பலதரப்பட்ட வியாபாரங்களை செய்யக்கூடிய. இதில் சுவாரஸ்யமான விடயம் என்றால், அவர்கள் அந்த நோர்தர்ன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து கொண்டு வந்த பொருட்கள் எல்லாரும் தொடங்கி ஒரு 2 மணி நேரத்தில் கொண்டு வந்த பொருள் எல்லாம் முடிச்சு. நவீன நிதி நிறுவனங்களும் இங்கு இருக்கின்றன. கல்வி நிறுவனங்களும், தமிழர்கள் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களும் இங்கு தங்களுடைய ஸ்டாலை வச்சிருக்கின்றாங்க. குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்துக்கான கல்வியை வழங்குகின்ற தமிழர் கல்வி நிறுவனமும் இதில் அடங்குகின்றது. இலங்கையில் போரில் காயமடைந்த மக்களுக்கு உதவுவதற்கான டேட்டா என்ற அமைப்பும் தங்களுடைய ஒரு ஸ்டாலை இங்கே வச்சுருந்தாங்க. அவங்க தங்களுடைய தொண்டு பணிக்கு உதவுறதுக்காக, நிதி சேகரிப்பதற்காக ஒரு இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக திட்டமிட்டிருந்தாங்க. ஹலோ, வணக்கம். என் பேர் அனோஜன். வணக்கம், என் பேர் சந்தோஷ். ஸோ நாங்கள் தான் ஹாப்பி ஸ்னாப்ஸ் உரிமையாளர். ஸோ வெப் பார்ட்னர்ஸ்.
ஸோ எங்களோட கம்பெனி வந்து என்ன பண்ணுறோம்னா நாங்கள் இவெண்ட்ஸ் மனுஷன் வாழ்க்கையில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவெண்ட்ஸுக்கு நாங்கள் ஃபோட்டோ பூத் சப்ளை பண்ணுறது. ஸோ ஒரு வெரைட்டியான ஃபோட்டோ பூத் இருக்குது, அது கொஞ்சம் லேட்டாக காட்டுறோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் லண்டன் தமிழ் மார்க்கெட் எங்கள் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கிறோம். ஸோ எங்களை மாதிரி நிறைய பிஸ்னஸ்கள் இங்கே இருக்கிறோம் ஸ்டோல்ஸ் வச்சுக்கொண்டு. ஸோ நாங்கள் இங்கே வந்ததுக்கு ரீசன் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு எக்ஸ்போஜர் எடுக்க, ஆல்சோ ஆக்களை சந்திக்கிறதுக்கு நெட்வொர்க் பண்ணி. ஸோ இப்போ நாங்கள் அவர் சொன்ன மாதிரி கணக்கு பூத்துகள் இருக்குது. இப்போ இதில் ஒன்று இருக்கிறது வந்து எங்களோட கிளாசிக் பூத், அங்கே இருக்கிறது எங்களோட காம்பேக்ட் பூத். ஸோ காம்பேக்ட் பூத்தோட என்ன நல்ல விஷயம்னா நாங்கள் இப்போ 20 பேர் 30 பேரோட கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். அதோட எங்களுக்கு பேக்ட்ராப் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எங்களோட கிளையன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ட்ராப்பை நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு போன பர்த்டேக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஒரு 1 year old பர்த்டே பார்ட்டிக்கு லயன் கிங் தீமில் ஒரு பேக்ட்ராப் ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அதை விரித்து வச்சு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதுகளுக்கு என்ன செய்கிறோம்னா இப்போ கோஆப்ரேட் இவெண்ட்ஸ்களுக்கு வந்து நாங்கள் இந்த ஃபோட்டோ பூத் நாங்கள் நார்மலாக சர்வீஸ் பண்ணுறோம். நாங்கள் ஏன்னாண்டா இதுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் வந்து இருக்கலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கலாம் இந்த கர்ட்டனை க்ளோஸ் பண்ணி போட்டு இந்த ப்ராப்ஸோட இருந்து அவங்க கொஞ்சம் முஸ்பாத்தியான படங்களை வந்து எடுக்கலாம். ஸோ இதில் கண்டு என்ன மட்டும் நாங்கள் செய்கிற வந்து 360 கேமரா, அது வந்து உங்களை சுற்றி எடுக்கிற ஒரு வீடியோ ஒன்று எடுக்கும். ஒரு 5 செகண்ட் பாட்டோட சேர்த்து வரும். அதை நீங்கள் வந்து எல்லாரோடையும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி எங்களோட காப்பீஸ் எல்லாம் நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா அது ஃபோட்டோ டிஜிட்டல் காப்பியும் வரும், உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பிரிண்ட் டவுன் வரும். ஸோ நாங்கள் இங்கே வந்து வந்திருக்க மாட்டோம் சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு இதை காட்டுறதுக்கு. இப்போ ஏன்னா தமிழ் கம்யூனிட்டியில் வந்து கன பேருக்கு ஃபோட்டோ பூத்தில் பற்றி பெருசாக தெரியாது. ஏன்னா இது வந்து கூடுதல் இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரில் தான் அவங்களோட பார்ட்டிஸுக்கு பாவிக்கிறவே. பட் இது வந்து நாங்கள் நினைக்கிறோம், இப்போ நான் பாவிச்சுக்கிறேன், அனுஜம் பாவிச்சுக்கிறார். ஸோ நான் நினைக்கிறேன் இது வந்து இப்போ எல்லா கல்ச்சர்லேயும் ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமெண்டு தமிழ் கம்யூனிட்டிலையும் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து Happy Snaps UK and follow us, like us, and then we'll see you at the next event. Thank you. இங்கு ஒரு புறத்தில் இசை நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருந்தது. உள்ளூர் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டாங்க. அது மாத்திரமில்லை, இங்கே வர்றவங்க இது எல்லாத்தையும் பார்த்து களைச்சவங்க தாங்க சாப்பிட்றதுக்கான சிற்றுணவுகள் எல்லாம் கூட இங்கே விற்பனைக்கு இருந்தன, நியாயமாக விற்பனைக்கு இருந்தன. நிறைய பேர் வந்து அவற்றை வாங்கி சாப்பிட்டு ரசித்து கொண்டிருந்ததையும் பார்த்துக்கூடியதாக இருந்தது. சரி உறவுகளே, இங்கே நிறைய கடைகள் ஸ்டாலெல்லாம் வச்சுருக்கிறாங்க. மட்பாண்ட பொருட்கள், இந்த சட்டி பானைகள் தொடக்கம் நிதி நிறுவனங்கள் வரை பல்வேறுபட்ட அம்சங்கள் இங்கே உள்ள பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த மாதிரியான வணிகங்களில் பிஸ்னஸ் எல்லாம் வந்து லண்டனில் இங்கே தமிழர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, அவங்க சொன்னது போல் இலங்கையில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் கூட நிறுவனங்கள் இங்கே வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. சென்னையில் அல்லது கொழும்பில் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கண்காட்சி, வணிக கண்காட்சியாக அது இல்லாட்டியும் ஒரு சின்ன இடத்துல ஆனால் நிறைய பேர் ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடையும் செஞ்சுருக்கின்றாங்க. தமிழர்கள் பிரித்தானியாவில் இன்னும் முன்னேறி கொண்டு போகிறாங்க. அதாவது பிரிட்டிஷில் தமிழர்கள் வந்து வணிகத்துறையில் இன்னும் முன்னேறி கொண்டு போகிறாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். சரி, இத்தோடு இதை நாங்கள் முடிச்சு கொண்டு இன்னொரு இடத்துல பார்ப்போம்.